ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கப் சைஸ் வந்துட்டு டாட் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு புதுசாக தையல் பழகுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து கப் சைஸ் வந்துட்டு கரெக்டாக வந்து உட்காரலன்னா நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து பிடிச்சி பாருங்கள். அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து லைனிங் வச்சு ஃபுல்லாக தச்சு வந்து எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு 3 டாட் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா புதுசாக பழகிறவங்களுக்கு இந்த கப் ஷேப்பு தான் வந்துட்டு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு தச்சு பாருங்கள். அப்போ வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஷோல்டர் இருக்குதுல்ல, இந்த ஷோல்டர் கிட்ட இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர் கிட்ட ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக ஷோல்டர் ரெண்டாக மடிச்சிட்டிங்கனாவே இந்த நடுமதில் இருக்கிற டாட் வந்து நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு அழகாக வந்து கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். ஹைட்டு வந்து நான் வந்து 2.5 இன்ச் தான் பிடிக்கிறேன். இது ஹைட்டும் வந்துட்டு மாறும். இப்போ வந்துட்டு இந்த டாட் வந்துட்டு இந்த மாதிரி வந்து வச்சு பிடிச்சோம். இப்போ வந்துட்டு உட்பக்கம் இருக்குது இல்லை, இதையும் வந்துட்டு ரெண்டாக வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு இங்கத்துலேருந்து 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு நீளம் வந்துட்டு 2.5 இன்ச் அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அந்த 2 டாட்டுமே நம்ம வந்து பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த 2 டாட் நம்ம வந்து பிடிச்சோம் இல்லை, இந்த 2 டாட்டையும் நீங்கள் வந்துட்டு சேர்ந்த போல் இப்படி வந்து பிடிச்சிங்கன்னா இந்த 3ஆவது டாட் வந்துட்டு உங்களுக்கு வந்து அழகாக வந்து மடித்து கொடுக்கும். பாருங்கள், மறுபடியும் காமிக்கிறேன். இந்த சென்டர் டாட்டையும் இந்த உட்பக்கம் இருக்கிற டாட்டையும் 2 சேர்ந்த போல் நீங்கள் பிடிச்சிங்கன்னா இந்த 3ஆவது டாட் வந்து பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு அழகாக நல்லா மடித்து கொடுக்கும். இப்போ இங்கத்துலேருந்து 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 4.5 இன்ச்சு இல்லை 3.5 இன்ச்சுக்கு அப்படிக்கு வந்துட்டு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு முறை வந்து தைச்சி பாருங்கள். நீங்கள் டேப்பில் வச்சு அளந்து பார்த்து நீங்கள் தையல் போடுறதோட இந்த மாதிரி நான் வந்து எப்படி மடிச்சனோ நீங்கள் அதே மாதிரி மடித்து நீங்கள் வந்து தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கப் ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அவங்கன மாதிரியும் இருக்காது, உங்களுக்கு பார்க்கவும் நல்லா அழகாக தெரியும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை வந்து தைச்சி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.